ஹாய் வணக்கம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இன்றைக்கான டைனி சேவிங் சேலஞ்ச் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட டென்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொத்தம் 25 இருக்கணும். கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20 21 22 23 24 25. ஸோ 25 இருக்கு. அண்ட் இது நான் கொண்டு வந்திருக்கேன் 250 இன் 50s. இது வந்து என்னோட பைபேக் மணியாக இருக்க போகுது. பைபேக் மணினா இதில் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 250 டென்ஸில் இருக்குது. இது ஒரு 250 டென்ஸில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக டென்ஸில் நான் வச்சிட்டு இருந்தா எனக்கு இந்த டினாமினேஷன் கரன்சி கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் ஆல்சோ இந்த என்வலப் வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ ஐ வில் பி கேஷ் கண்டென்சிங் யூஸிங் திஸ் 50s. அதுக்காக தான் இந்த 50 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க இன்னைக்கான சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சேவிங் சேலஞ்ச் ரிலேட்டட் எதனா ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி சேவிங்ஸ் சொல்லுங்கள், அந்த மாதிரி என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஐ வில் டேக் அப் த சஜஷன் அண்ட் நான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்வலப்ஸ் ரெடியாக இருக்குது, கேஷ் ரெடியாக இருக்குது, அண்ட் நம்மளோட டைஸ் அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோல் 1 again 1 again 5. ஓகே, இல்லை எனக்கு புரியல. 4 2. ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. 4 3 2 4 3 3 4 3 3ல தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி 3 கரன்சி 2 3 லாஸ்ட் 2. ஓகே, இப்போது இதனோட கான்செப்ட் புரியாதவங்க லெட் மீ எக்ஸ்பிளைன் இட். ஸோ என்னென்னா 5 என்வலப் இருக்குது. ஸோ 5 என்வலப்பில் குட்டி குட்டி சேலஞ்சஸ் நான் வச்சுருக்கேன். அண்ட் ஈச் சேலஞ்ச் வந்து 200லேருந்து 500 ருபீஸ் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு 5 சைடட் டைஸை ரோல் பண்ணி எந்த என்வலப்புக்கு 10 ருபீஸ் நான் வைக்கணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ ஒரு ரோலுக்கும் ஒரு நம்பர் வருது. அந்த நம்பரோட என்வலப்பில் நான் 10 ருபீஸ் வைக்கிறேன். ஸோ இது மாதிரி 250 ருபீஸ் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் 5 என்வலப்புக்கு மத்தியில். ஸோ என்வலப் 1ல் மொத்தம் 40 ருபீஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன சேலஞ்ச் இருக்குன்னா க்ளவுட்ஸ் சேலஞ்ச் இருக்குது. ஸோ இதில் ஆல்ரெடி நான் 30 ருபீஸ் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு 40. ஸோ 40 வந்து நான் கலர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஓவராலாக இந்த சேலஞ்சில் 1 2 3 4 5 6 7. ஸோ 70 ருபீஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 50 எடுத்துகிட்டு ஒரு 50 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பைபேக் மணி. ஸோ 50க்கு பதில் ஒரு 50 வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்வலப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்வலப். ஸோ இதில் எவ்வளோ வந்திருக்குன்னா 1 2 3 4 5 50 இருக்குது. ஸோ என்வலப் 2ல் பட்டர்ஃப்ளை சேலஞ்ச் இருக்குது. ஈச் பட்டர்ஃப்ளை 30 ருபீஸ் வச்சோம் லாஸ்ட் டைம். ஸோ இப்போ என்னால் 1 2 3 ஸோ ஒரு 30 தான் வைக்க முடியும். இந்த 20க்கு ஒரு பட்டர்ஃப்ளை இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு பட்டர்ஃப்ளை கலர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 90 ருபீஸ் இருக்குது. அண்ட் அகெயின் 1 2 3 4 5. இந்த 50க்கு பதில் இந்த 50 வச்சிடுறேன். அண்ட் இந்த சேலஞ்ச் வைக்கிறேன். அண்ட் இந்த 20 வந்து அடுத்த வாரம் சேவ் பண்ணுறதுக்காக இதை மேலே வச்சிடுறேன். ஸோ தட் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு.
நெக்ஸ்ட் envelope 3ல எவ்வளோ வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 7 70 rupees வந்திருக்கு. அண்ட் 3ல என்ன சேலஞ்ச் இருக்குன்னா ஹாப்பி சேவ் இருக்குது. ஸோ ஈச் 10ன்னு வச்சோம். ஸோ இந்த வீக் 70 இருக்குது. ஸோ 7 ஸ்கொயர்ஸை நம்ம வந்து டிக் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஓவராலாக 120 இருக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 120 இருக்கு. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் 1 2 3 4 5. இந்த 5க்கு ஒரு 50 ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதனோட அமௌண்ட் எவ்வளோ வரும் எண்ட் ஆஃப் த டேன்றது சஸ்பென்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து நான் அன்ஸ்டஃப் பண்ணி உங்களுக்கு தனி வீடியோ பண்ணுறேன். நம்பர் 4th envelope 1 2 3 4 5 6 60 rupees இருக்குது. அண்ட் இதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னா என்னோட ஸ்டேஷ்னரி சேலஞ்ச். ஸோ ஈச் 10 வச்சுருந்தோம். இன்னைக்கு 60 இருக்குது. ஸோ 6 பென்சில் நான் கலர் பண்ணணும். 4 5 6. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட ஓவராலாக 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன் 1 2 3 4 5. இந்த 5க்கு பதில் நான் ஒரு 50 ஆட் பண்ணிக்கிறேன். envelope 4 முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சேலஞ்சஸ் வேணும்னா நான் ஒரு காம்போ பண்டிலாக நான் பில்ட் பண்ணுறேன். அதை பிடிஎஃபாகவும் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணும்னா எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டும் சொல்லுங்கள். ஐ ப்ரொவைட் அ கஸ்டமைஸ்டு காப்பி ஆல்சோ. ஸோ இது வந்து ஸ்பின் அண்ட் சேவ். இதில் வந்து இப்போ 30 வந்திருக்கு. நான் ஸ்பின் பண்ணால் வாட் இஃப் 60 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ நான் 30 போட்டுட்டு டேரெக்டாக 30 ஆட் பண்ணிட்டுறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஓவராலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 110 இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு 50 எடுத்துடலாம். 5. ஸோ இந்த 50க்கு பதில் ஐ ஆட் திஸ் ஃபைனல் 50. இதில் இன்னொரு 50 எடுக்கலாம். பட் ஸ்டில் பைபேக் இஸ் 250 மட்டும்தான். ஸோ இட் இஸ் லைக் நான் வந்து எந்த டினாமினேஷனில் வேணாலும் 250 எடுத்துகிட்டு வரலாம். பட் என்னோட ரொட்டேஷன் கரன்சி வந்து இந்த 25 கரன்சிஸ் தான் இருக்க போகுது. ஸோ தட் இஸ் வை த பைபேக் கரன்சி இஸ் இன் பிளே. ஓகே. ஸோ இன்னைக்கான டைனி சேவிங்ஸ் முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐ வில் அட்ரஸ் இட். அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் ஒரு ஃபீட்பேக் இருந்தால் ஐ வில் அக்செப்ட் இட். அண்ட் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.